டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வயதானவர்களுக்கு 60 வயதை கடந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? மலச்சிக்கல் பிரச்சனை. யாரை கேளுங்க, எனக்கு கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய அந்த மலக்கட்டு பிரச்சனை இருக்குது. எதை சாப்பிட்டாலும் எனக்கு தினசரி மலம் கழிக்க முடியல. நானும் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றேன். மருத்துவர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றேன். சாப்பிட்டா எனக்கு திருப்தியாக இல்லை. இதற்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதனால் எனக்கு சரியாக சாப்பிட முடியல. வயிறு எப்போவுமே எனக்கு கனமாக இருக்குது, குமட்டல் இருக்குது, நெஞ்ச கரிக்குது, எனக்கு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை இருக்குது. அவர்கள் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க, ஆஸ்துமாவுக்கு சாப்பிடுவாங்க, மூட்டு வலிக்கு சாப்பிடுவாங்க. மருந்தினுடைய வீரியம் ஒரு பக்கம் அவங்களுக்கு அந்த பிரச்சனையை உண்டு பண்ணாலும் உணவும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக எடுப்பாங்க. அதே போல் தூக்கமும் ரொம்ப குறைவாக இருக்கும். தண்ணி ரொம்ப கம்மியாக குடிப்பாங்க. ஒரே இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க அல்லது ரொம்ப நேரம் படுத்தே இருப்பாங்க. இது போன்ற நிலைகளில் உடம்பு சூடாகி என்னாகும், மலச்சிக்கல் ஏற்படும். அதனால தான் 60 வயது மேற்பட்டவர்களுக்கு இந்த மலச்சிக்கல் ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு இருக்கிறது. இதை போக்கக்கூடிய எளிய மூலிகைகள், எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் 2. ஒன்று கறிவேப்பிலை, இன்னொன்று பார்த்திங்கன்னு சொன்னால் வல்லாரை. இந்த 2 மூலிகையும் ஒன்றா எடுத்துக்கணும், ஒரே அளவு. கறிவேப்பிலை இப்போது நீங்கள் வாங்குங்க, அதை சுத்தப்படுத்தி நிழலில் காய வச்சுருங்க. வல்லாரை வாங்கிடுங்க, அதை சுத்தப்படுத்தி நிழலில் காய வச்சுருங்க. நல்லா காஞ்ச பிறகு தனித்தனியாக அரைக்கணும். தனித்தனியாக அரைச்சி 2ஐயும் ஒரே அளவு எடுத்து ஒன்றா கலந்து வச்சுக்கணும். ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு தினசரி 2லிருந்து 4 கிராம், அதிகபட்சம் 1 டீஸ்பூன் 5 கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து காலையும் நம்ம சாப்பிட்லாம், எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில். அதே போல் இரவும் என்ன பண்ணலாம், படுக்கும் பொழுது 9 மணிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா 9 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா தான் காலையில் உங்களுக்கு 7 மணிக்கு முன்னாடி மலம் ஒழுங்காக போகும். அதனால் காலை இரவு 2 வேளை இதை வெந்நீரில் கலந்து 1 டீஸ்பூன், அதாவது அதிகபட்சம் 2லிருந்து 5 கிராம் எடுத்து சுடுதண்ணியில் கலந்து இதை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் எவ்வளவு நாட்கள் அந்த மலச்சிக்கல் இருந்தாலும், இந்த வயதானவர்களுக்கும் சரி அல்லது சின்ன வயசில் இருக்கிற 60 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் இருந்தால் இந்த சூரணத்தை, அதாவது வல்லாரை கறிவேப்பிலை சூரணத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு எப்பொழுதுமே ஏற்படாது. அடுத்தது பார்த்திங்கன்னா வல்லாரை அதிமதுரம். இது 2ம் பார்த்திங்கன்னு சொன்னால் 20 கிராம் 5 கிராம். வல்லாரை 20 கிராம் அப்படின்னா அதிமதுரம் ஒரு 5 கிராம். அது கூட நாட்டு சர்க்கரை அதே அளவு நீங்கள் கலந்து ஒன்றா வச்சுக்கணும். இதை ஒன்றா கலந்து வச்சுட்டு இதையும் நம்ம என்ன பண்ணலாம், இரவு படுக்கும் பொழுது வெந்நீரில் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இந்த நாள்பட்ட மலச்சிக்கல் படிப்படியாக காணாமல் போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிலாவரை சூரணம் அல்லது தெரிபலா சூரணம் அல்லது வெறும் கடுக்காய் சூரணம் அல்லது கடுக்காய் லேகியம். இதில் ஏதாவது ஒன்று மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் வாங்கி பயன்படுத்தினா இந்த நாள்பட்ட மலச்சிக்கல், எந்த காரணத்தினால ஏற்பட்ட மலச்சிக்கலாக இருந்தாலும் படிப்படியாக குறையும். அல்லது மலக்குடார தைலம் அப்படிங்கிற ஒரு தைலம் இருக்குது, அந்த மலக்குடார தைலத்தை பயன்படுத்தலாம். அல்லது வெறும் ஆமணக்கு எண்ணெய் இருக்குது பாருங்கள், சுத்தமான ஆமணக்கு எண்ணெய், அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு இரவு படுக்கும் பொழுது ஒரு 10 ml தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் காலையில் உங்களுக்கு மலம் எளிதாக கழியும். மலச்சிக்கல் என்பதே உங்களுக்கு ஏற்படாது. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.